வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி முடக்கத்தான் கீரையில் தோசை சுட போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் இட்லி அரிசி 1/2 கிலோ, வெந்தயம் 1/2 ஸ்பூனு, வெள்ளை உளுந்து 2 ஸ்பூனு போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். இதில் இந்த கீரையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 7 மணி நேரம் புளிக்கட்டும், தோசையை சுட்டலாம். இப்படி மாவு அரைச்சி செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஈஸியாக ஒரு மெத்தடு சொல்லித்தர பாருங்க. இட்லி மாவு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். முடக்கத்தாங்கீரையை நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த கிண்ணத்தில் இருக்கிற மாவுலே அரைச்சி அந்த கீரையை ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முடக்கத்தான் கீரையில் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, கை கால் மூட்டு வலிலாம் இருக்காது. ஸ்டவ்வில் தோசைக்கல்லை வச்சிடலாம். தோசைக்கல் சூடானதும் வெங்காயத்தால் தடவிக்கலாம். அப்போ தான் தோசைக்கல் மாவு ஒட்டாது. 1/2 கரண்டி மாவு ஊற்றி மெலிசாக ஊற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 1 நிமிஷம் இருக்கட்டும். மூடியை திறந்துட்டு திருப்பி போட்டு எடுத்துடலாம். முடக்கத்தான் கீரை தோசை மெலிசாவும் நீங்கள் சுட்டுக்கலாம், மொத்தமாகவும் சுட்டுக்கலாம். தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சாம்பார், தக்காளி சட்னி, பூண்டு சட்னி இதெல்லாம் சாப்பிட்லாம். முடக்கத்தான் கீரை தோசை ரெடி.